இறைவனின் திருப்பெயரால் கடலுக்கு நடுவுல இருக்கும் ஒரு ஆள். ಪವಿತ್ರ ಕುರಾನ್ ಎಂಬುದು ಅಲ್ಲಾಹನು ತನ್ನ ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ಸನ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಲು ಲೋಕಕ್ಕೆ ಒಡ್ಡಿದ ಗ್ರಂಥವಾಗಿದೆ. ಅಲ್ಲಾಹನ ದೃಷ್ಟಾಂತಗಳ ಬಗ್ಗೆ ಚಿಂತಿಸಲು ಲೋಕವನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುವ ಕುರಾನ್ನ ಈ ದೃಷ್ಟಾಂತಗಳನ್ನು ಅಲ್ಲಾಹನು ಪವಿತ್ರ ಕುರಾನ್ನಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿದ್ದಾನೆ. 1400 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಕುರಾನ್ನಲ್ಲಿ ಉಲ್ಲೇಖಿಸಲಾದ ವಿಷಯಗಳು ವಿಜ್ಞಾನ ಲೋಕವನ್ನು ಆಶ್ಚರ್ಯಚಕಿತಗೊಳಿಸಿವೆ ಎಂಬುದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಸಂಶಯವಿಲ್ಲ. ಈ ವೈಜ್ಞಾನಿಕ ಸತ್ಯಗಳನ್ನು ಕಂಡು ಆಶ್ಚರ್ಯಗೊಂಡ ಒಬ್ಬ ಅಮುಸ್ಲಿಂ ಶಿಕ್ಷಕರು ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದರು. ಕುರಾನ್ನಲ್ಲಿ ಸೂರತುಲ್ ಫುರ್ಖಾನ್ ಅಧ್ಯಾಯ 25 ಶ್ಲೋಕ 53 ರಲ್ಲಿ ಅಲ್ಲಾಹನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅವನೇ 2 ಜಲಾಶಯಗಳನ್ನು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಹರಿಯಲು ಬಿಟ್ಟವನು, ಒಂದು ಸಿಹಿಯಾದ ಮತ್ತು ಶುದ್ಧವಾದ ನೀರು, ಮತ್ತೊಂದು ಉಪ್ಪುಸವಿಯಿಂದ ಕೂಡಿದ ಮತ್ತು ಕಹಿಯಾದ ನೀರು. ಈ ಎರಡರ ನಡುವೆ ಒಂದು ಅಗೋಚರ ತಡೆಗೋಡೆಯನ್ನು ಮತ್ತು ಶಕ್ತಿಯುತವಾದ ಮುಸುಕನ್ನು ಅವನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. 1400 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಹೇಳಲಾದ ಈ ಆಶ್ಚರ್ಯಕರ ಸತ್ಯವು ಸ್ತ್ರೀ ಪುರುಷರನ್ನು ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯಗೊಳಿಸುತ್ತದೆ. ಈ ವಿಡಿಯೋದ ಮೂಲಕ ನಾವು ಅದನ್ನು ಕಾಣಬಹುದು. இறைவனின் திருப்பெயரால் கடலுக்கு நடுவுல இருக்கும் ஒரு ஆழ்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதாக உணர்றேன். இங்க பெரிய அலைகள்லாம் இல்ல, சுற்றிலும் நீங்க பார்க்கலாம். கரையில இருந்து இந்த போட்ல பயணப்பட்டு இங்க வந்திருக்கோம். வழக்கமாக பொழுதுபோக்கிற்காக அப்படின்னு வந்த ஒரு விஷயமாக இது இல்லாமல் இறைவனுடைய திருவசனத்தை, கடல் சார்ந்து இறைவன் சொல்லி இருக்கிற விஷயத்த கடலுக்குள்ளதான்ப்பா போய் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வந்து நிக்கிறோம். அத்தியாயம் 25 வசனம் 53 மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கு. என்னன்னா, அவனே 2 கடல்களையும் ஒன்று சேர்த்துள்ளான். இது மதுரமாகவும் தாகம் தீர்ப்பதாகவும் இருக்கும் ஒண்ணு. இன்னொரு கடல் எப்படி இருக்கும்னா, உப்பாகவும் கசப்பாகவும் அருந்துவதற்கு ஏற்புடையதாக இருக்காது. அந்த ரெண்டுக்கும் இடையே ஒரு திரையையும் ஒரு வலிமையான தடுப்பையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குரான் சொல்லி இருக்கிறது. ஒரு கடல் வந்து இனிப்பாகவும் மதுரமாகவும் குடிப்பதற்கு ஏற்றதாகவும் இருக்குமா? எப்படிப்பா கடல்? எனக்கு தெரிஞ்சு எந்த கடலும் இனிப்பா இருந்ததாகவோ தாகத்தை தணிப்பதாகவோ நம்ம எங்கேயுமே பார்க்கலையே. அப்படின்னா இன்றைக்கு சயின்ஸ் எதையெல்லாம் நிரூபிச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் அன்னைக்கே 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் வசனத்தில் இறக்கி தந்திருக்கிறான். என்ன அப்படின்னா, ஆறும் கடலும் கலக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது ரெண்டும் கலக்கும் போது ஒன்னோட ஒன்னா கலந்துராது. ஆறும் கடலும் ஒன்னோட ஒன்னா கலந்துராது. அது கலக்கும் போது அந்த இடத்திலும் ஒரு திரை இருக்கு, கண்ணுக்கு தெரியாத திரை இருக்கு. அப்ப ஆறோட தண்ணி நல்ல தண்ணியா தான் இருக்கும், கடலோட தண்ணி உப்பு தண்ணியா தான் இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு திரை இருக்கு. இன்னொரு வலிமையான தடுப்புங்கிறது என்னன்னா, இன்றைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 6 கடலோடு கலக்கக்கூடிய இடத்தில் ஆத்தோட நல்ல தண்ணியும் கடலோட உப்பு தண்ணியும் சேர்ந்து வேறு ஒரு நீர்க்கலவை உருவாகிறது. அது முழுசும் நல்ல தண்ணியாவும் இருக்காது, உப்பு தண்ணியாவும்